தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. தினமும் ஒரு வேத வசனம். 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். பந்தயத்திற்கு போராடுகிற யாவரும் எல்லாவற்றிலேயும் இச்சையடக்கமாயிருப்பார்கள். அவர்கள் அழிவுள்ள கிரீடத்தை பெறும்படிக்கு அப்படி செய்கிறார்கள். நாமோ அழிவில்லாத கிரீடத்தை பெறும்படிக்கு அப்படி செய்கிறோம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த உலக வாழ்க்கையில் எல்லோரும் பரிசுத்தவான்களாக குறைவற்றவர்களாக வாழவே விரும்புகிறோம். ஆனால் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவம், இச்சைகள், கவர்ச்சிகள் இவைகள் நம்மை ஆண்டவரை விட்டு தூரமாய் நம்மையும் அறியாமல் கொண்டு போய் விடுகின்றன. இதைத்தான் பிசாசு திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான் என்று வேதம் சொல்லுகிறது. பொல்லாத தந்திரமுள்ள பிசாசு நாம் ஆண்டவரை தேடி விடுவோமோ, பின்பற்றி விடுவோமோ என்று பயந்து அவ்விதமான இச்சைகளையும் பொல்லாத சிநேகிதர்களையும் நம் கண்முன் கொண்டு வந்து போடுகிறான். ஆனால் அதே சமயத்தில் கர்த்தர் நமக்கு பரிபூரண ஜீவனை கொடுக்க இந்த உலக வாழ்வில் அவைகளையெல்லாம் எதிர்த்து போராடி ஜெயித்து கர்த்தருக்கென்று வாழ, முடிவில் அழிவில்லாத ஜீவ கிரீடத்தை பெற்றுக்கொள்ள தம்முடைய தெய்வீக கிருபையையும் இரக்கத்தையும் தயவையும் கட்டளையிட ஆவலோடு காத்து கொண்டிருக்கிறார். ஒரு பக்திமான் தன் வாழ்க்கையில் களங்கம் ஏதும் ஏற்படாமல் கர்த்தரை தேடி தேடி நீதியின் பாதையில் நடந்து வந்தார். கர்த்தர் அவருக்கு இரட்சிப்பின் அனுபவங்களையும் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தையும் தம்முடைய கிருபையினால் கொடுத்து ஊழியத்திலும் அவருக்கு ஒரு பங்கை நியமித்தார். ஆண்டவர் அவர் கையில் கொடுக்க அந்த ஊழியத்தை தெய்வீக பக்தியுடன் பயத்துடன் மிகவும் கவனமாக செய்து வந்தார். ஆனால் திடீரென்று அவருக்கு இருதய வலி வந்து அவரை மருத்துவமனைக்கு கொண்டு சென்றார்கள். வெகு விரைவில் அவர் மரித்து போனார். அப்பொழுது அவர் மீது மிகுந்த அன்பு கொண்டிருந்த வேறொரு ஊழியர், ஐயோ, இவ்வளவு சீக்கிரம் இந்த நல்ல மனிதர் மரித்து விட்டாரே என்று ஆண்டவர் சமூகத்தில் கலங்கியவாறே ஜெபித்து கொண்டிருந்த போது கர்த்தர் அவருக்கு ஒரு தரிசனத்தை கொடுத்தார். மரித்து போன இந்த மனிதன் பரலோகம் சென்றபோது அவரை ஒரு தேவ தூதர் பெயர் சொல்லி அழைத்து, நீ பூ உலகில் பல்வேறு பாடுகளையும் சஞ்சலங்களையும் அனுபவித்தாய். இங்கு ஆண்டவர் உனக்காக வாடாத ஜீவ கிரீடத்தை வைத்து காத்து கொண்டிருக்கிறார். சந்தோஷமாய் தேவனுடைய ராஜ்யத்திற்குள் பிரவேசி என்று அழைத்து கொண்டு ஆண்டவரிடம் சென்றார். இயேசு கிறிஸ்து அவரை அன்போடு தழுவி அணைத்து கொண்டார். இந்த தரிசனத்தை கண்ட ஊழியரின் உள்ளமும் பரவசம் அடைந்தது. அன்பானவர்களே, நீங்களும் கர்த்தருக்கென்று உண்மையாய் பயபக்தியுடன் நீதியின் மார்க்கத்தில் நடப்பீர்களானால் இதே அழிவில்லாத கிரீடத்தை உங்களுக்கும் தருவார். இன்றைய நாளுக்கான ஜெபம். அன்பு தெய்வமே, உமக்காக வாழ்வது, உம்முடைய வழியில் நடப்பது எத்தனை இன்பமானது என்பதை நான் அறிந்து கொள்ள நீர் கிருபை செய்வதற்காக ஸ்தோத்திரம். எந்த நிலைமையிலும் உம்மை விட்டு பின்வாங்காமல் இன்று முதல் இந்த ஊழியரை போல் உம்மை பின்பற்ற எனக்கும் அருள் தாரும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன்.